Hi students, 12th Standard Accountancy, Chapter 3, Illustration 12. Arun is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings is charged at 12% per annum. During the year ended 31st December 2018, he drew as follows: March 1 6,000, June 1 4,000, September 1 5,000, December 1 2,000. Calculate the amount of interest on drawing. ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நமக்கு ஒரு தடவை ட்ராயிங் எடுத்தது, அதாவது பிஸ்னஸ்லேருந்து பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக கேஷோ இல்லை கூட்ஸோ எடுப்பாங்க. அது ஒரு தடவை எடுத்தது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே 4 டைம்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 4 மந்த்ஸ் எடுத்திருக்காங்க. மார்ச், ஜூன், செப்டம்பர், 1 டிசம்பர்ன்ட்டு 4 மந்த்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 மந்த்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 2 டைப்ஸ் இருக்குது. 2 வகையில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கேல்குலேட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணலாம், இல்லைனா ப்ராடக்ட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை டைரக்ட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னாக்க, ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங்கிலேருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறது தான். இந்த பிட்வீன் த பீரியடில் கேல்குலேட் பண்ணுறது தான் டைரக்ட் மெத்தட். ஸோ டேட் ஆஃப் ட்ராயிங் அவங்க கொடுத்துட்டாங்க. மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1 கொடுத்துட்டாங்க. அதே போல் க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் எண்டடுனாக்கா க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 பீரியடும் கொடுத்துட்டாக்க நம்ம என்ன மெத்தட் தான் அப்போ ஃபாலோ பண்ணணும்? டைரக்ட் மெத்தட் தான் இந்த சம்முக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இப்போது நம்ம டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை நம்ம கண்டுபிடிப்போம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்குனாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு மந்த்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். மார்ச் 1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்னென்னு எழுதிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கில் வித் ட்ராயல் ஆன் மார்ச் 1ன்னு எழுதிக்கணும். ஆஸ் பர் த ஃபார்மேட், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் எவ்வளோ? மார்ச் 1க்கு 6,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லா மாதத்துக்குமே சேம் தான், 12% கொடுத்துட்டாங்க. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் த ஃபார்மேட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12%னா 12/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம டைரக்ட் மெத்தட் கண்டுபிடிக்க போகிறோமா, ஃபாலோ பண்ண போகிறோமா, இல்லைனாக்கா ப்ராடக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோமான்றது இருக்குது. இப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது டைரக்ட் மெத்தட்னா என்ன அர்த்தம்? டேட் ஆஃப் த ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் பிட்வீனில் இருக்க மந்த்து தான் என்னது? பீரியட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். இந்த இதுதான் நமக்கு டைரக்ட் மெத்தட் கண்டுபிடிக்க அண்டர் திஸ் டைரக்ட் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. ஸோ டேட் ஆஃப் ட்ராயிங் என்ன? மார்ச் 1. அதிலிருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த டிசம்பர் 1 வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, சாரி, மார்ச் 1, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நான் ஆகஸ்ட்டை விட்டுட்டேன். ஓகேங்களா, டோட்டலாக எத்தனை மந்த்ஸ் இருக்குது? 10 மந்த்ஸ் இருக்குது. ஸோ பீரியட் ஆஃப் மந்த்ஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதுலேருந்து? மார்ச் 1 to டிசம்பர் 31. எத்தனை மந்த் இருக்குது? 10 மந்த்ஸ் இருக்குது. 10 மந்த்ஸ்னால் அவுட் ஆஃப் 12 மந்த்ஸில் 10 மந்த்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 12க்கு இந்த 12 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 0க்கு இந்த 0 போயிடுச்சு. இந்த 0க்கு இந்த 0 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 600 rupees. அந்த 600 rupees தான் மார்ச் 1ஓட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஓகேங்களா, அடுத்தது ஜூன் 1 கொடுத்துருக்காங்க. ஜூன் 1ஓட அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் என்னன்றது நம்ம இங்கே எழுதிக்கணும். என்ன ஹெட்டிங் எழுதிப்போம்? வித் ட்ராயல் ஆன் ஜூன் 1. ஒரே ஒரு தடவை நம்ம காமனாக ஃபார்மேட் எழுதினா போதும். அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு தடவை எழுதினா போதும். வித் ட்ராயல் ஆஃப் ஜூன் மந்தோட ட்ராயிங் பார்த்தோம்னா, ஆஸ் பர் த ஃபார்மேட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஜூனுக்கு 4,000 rupees. அடுத்தது ஆஸ் பர் த ஃபார்மேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? 12%னா சேம் 12/100. அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? ஜூன் 1லேருந்து டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் இருக்கும். டேட் ஆஃப் ட்ராயிங் ஜூன் 1, க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் எவ்வளோ? 31st டிசம்பர். இதிலிருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணோம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், டோட்டலாக 7 மந்த்ஸ் வருது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும்? ஷார்ட்டாக இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேராக ஜூன் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மந்த்ஸு? 7 மந்த்ஸ் வருது. ஓகேங்களா, இப்போது
நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். 12 கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுச்சு. ரிமைனிங் 40 × 7 இருக்குது. 4 7s are 28. இந்த ஜீரோ இங்கே இறக்கிடுறோம். ஓகேங்களா, மொத்தம் எவ்வளோக்கு 280 rupees. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஃபார் ஜூன் மந்தோடைய ட்ராயிங். அடுத்தது செப்டம்பர் மந்தோடைய அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் எவ்வளவு 5000 rupees. ஃபார்மேட்டுக்கு நேராக எழுதிக்கிறோம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலேட்டில் இருக்குது 12% எழுதிட்டோம். அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் தான் டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னாக்கா September 1 டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் பார்ப்போம். அப்போது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எத்தனை மந்த் இருக்குது? 4 months இருக்குது. ஓகேங்களா, அப்போது செப்டம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 4 months. இங்கே பீரியட் ஆஃப் ட்ராயிங்க்குன்னு இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அப்போ 4 months அவுட் ஆஃப் 12 months. ஓகேங்களா, 12 monthsல 4 month எவ்வளோன்றதை இப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம். 12க்கு 12 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடுச்சு. ரிமைனிங் 50 × 4. 5 4s are எவ்வளவு 20. இந்த ஜீரோ இங்கே வந்துடும். அப்போ 200 rupees. செப்டம்பர் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 200 rupees. அடுத்தது டிசம்பர் கண்டுபிடிக்கிறோம். இப்போது டிசம்பர் 1க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க? 2000 rupees இருக்காங்க. அப்போது அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸு 2000 rupees எழுதிக்கிறோம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியும் நமக்கு? 12%னா 12/100ன்னு போட்டுப்போம். அடுத்தது டிசம்பர் 1 பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? டிசம்பர் 1லேருந்து இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. டிசம்பர் 1லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும். அப்போது டிசம்பர் மந்த்து ஃபுல்லாக இருக்குது. 1ல் ஆரம்பித்து 31 வரைக்கும் டிசம்பர் மாதம் இருக்கா? 31 நாள் இருக்கா? அப்போ அது ஒரு மாதம் இல்லையா? ஸோ அந்த 1 month அவுட் 12 months அவுட் ஆஃப் 1. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கணும்? பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேராக இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேராக என்ன எழுதிக்கணும்? டிசம்பர் 1லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக எத்தனை மந்த் இருக்குது? 1 month இருக்குது. ஸோ 12 months அவுட் ஆஃப் 1. ஓகேவா, இப்போது 12 கேன்சல் ஆகிடும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுது. ரிமைனிங் 20 × 1. 21s are 20. ஓகேங்களா, இப்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 monthsக்கு 600 + 280 + 200 + 20 எவ்வளோ வருது? 1100 rupees வருது. இப்போ ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.